பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமுள்ள நாமத்தில் உங்கள் ஒவ்வொருவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். அனுதினமும் ஆவியானவரோடு என்ற இந்த குறுஞ்செய்தியை கேட்க உங்களுக்கு ஒரு அன்பின் அழைப்பை கொடுக்கிறேன். நிச்சயமாகவே ஒவ்வொரு நாளும் கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிற வார்த்தைகள் எனக்கு ஒரு பெரிய சந்தோஷமாகவும் ஒரு ஆறுதலாகவும் தேவ கிருபையாகவும் இருக்கிறது. இந்த நாளிலும் நீங்கள் கேட்க போகிற வார்த்தையானது உங்களுக்குள்ளே பலமாய் கிரியை செய்ய போகிறது. இந்த பிப்ரவரி 20 நம்ம கர்த்தருடைய சத்தத்தை கேட்க போகிறோம். அதற்குரிய வார்த்தை யோவான் 4:24. தேவன் ஆவியாயிருக்கிறார், அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும். அபிஷேகத்தில் வருகிற எண்ணற்ற ஆசீர்வாதங்கள், அதில் ஒன்று ஆவியினாலே தேவனை தொழுது கொள்வது, ஆவியினாலே தேவனை ஆராதனை செய்வது. ஆவியினாலே தேவனை தொழுது கொள்வது, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்புறம் சொன்ன ஆவியினாலே தேவனை ஆராதனை செய்வது. பிலிப்பியருக்கு எழுதின நிருபத்தில் அப்போஸ்தலனாகிய பவுல் குறிப்பாய் 3:3 மாம்சத்தின் மேல் நம்பிக்கையாய் இராமல் ஆவியினாலே தேவனுக்கு ஆராதனை செய்து என்று அவர் சொல்லுவார். பொதுவாக சபைகளில் நடக்கிற அந்த சர்வீஸ், அதை தமிழில் ஆராதனை என்று சொல்லுவோம். அப்புறம் தேவனை துதித்து பாடி அவரை ஸ்தோத்திரம் பண்ணி அவரை புகழ்வது, அதுவும் ஆராதனை என்று சொல்வோம். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இவை எல்லாவற்றையும் கடந்து ஒரு மகிமையான ஒரு ஆராதனையின் அனுபவத்தை நீங்கள் அடையணும்னா, நீங்கள் தனி அறையில் தனிமையாக அந்நிய பாஷைகளை பேசி பேசி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணி கர்த்தர் உங்களுக்கு உணர்த்துகிற பாடல்களை அப்படியே பாட 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 உங்கள் நாவில பற்பல பாஷைகள் மழை மழை மழைன்னு வரும். அப்படி அந்நிய பாஷைகளை பேசி ஆவிக்குள்ளாக நிரம்பி திரும்ப பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு ஒரு அருமையான பாடலை ஞாபகப்படுத்தி திரும்பி அதை பாட, அந்த பாட்டுக்குள் இருக்கிற சரணங்களில் அதுக்குள்ளே இருக்கிற ஆன்மீக அர்த்தத்தை கர்த்தர் உங்களுக்கு அந்த நேரத்தில் அடையாளம் காட்டி அதை நினைத்து கர்த்தரை புகழ்ச்சியோடும், அளவிட்டால் அந்த பாடலுக்குள் இருக்கிற வாக்கு தத்தங்களை பைபிளை திறந்து அந்த நேரத்தில் உட்கார்ந்து வாசித்து திரும்ப ஆவிக்குள்ளாக நிரம்பி களி கூறுகிறது தான் ஆவியினாலே கர்த்தரை ஆராதிக்கிற ஒரு அனுபவம். அப்போ அந்த கிருபை உங்களுக்கு தரப்போகிறேன் என்று ஆண்டவர் உங்களுக்கு சொல்வது போல இருக்கிறது அல்லவா? ஏன் இதை நீங்கள் இன்னைக்கு கேட்கணும்? ஏன் இதை நான் உங்களுக்கு சொல்லணும்னா, இது உங்களுக்கு தேவை. அது உங்களுக்கு ஆண்டவர் தருவதற்காகத்தான் கர்த்தர் பேசுகிறார். சரியா? அப்போ நம்மளுடைய நோக்கம் என்னன்னா, ஆண்டவரே அபிஷேகத்தில் நிரம்புகிறேன், பற்பல பாஷைகளை பேசுகிறேன், ஜெபிக்கிறேன், ஆனால் ஆவியில் ஆராதிக்கணும் ஆண்டவரே. ஆமாப்பா, மாம்ச பிரகாரமாக அல்ல, மனுஷீக பிரகாரமாக அல்ல, சுய புத்தியின்படியும் அல்ல, பரிசுத்த ஆவியானவருக்குள் நிரப்பப்பட்டு நான் ஆண்டவரே ஆவியில் ஆராதிக்கிற அந்த கிருபை எனக்கு தாங்கன்னு நம்ம இப்போ ஜெபம் பண்ணுவோம். கைகளை உயர்த்தி, பரிசுத்த பிதாவே, இயேசுவின் நாமத்தினால நம்முடைய பிள்ளைகளுக்கு இப்படிப்பட்ட கிருபைகளை தந்து ஆண்டவரே இன்னும் ஆவிக்குள்ளாக தேவனை ஆராதிக்கிற கிருபையை தந்து நீங்கள் வழி நடத்த போறீங்க. இப்பொழுது வீடுகளுக்குள்ள இந்த ஆராதனையின் அபிஷேகம் இறங்கும்போது அங்கே இருக்கிற கட்டுகள், சோர்வுகள், அசதிகள் எல்லாம் விலகி ஒரு பரிபூரண சந்தோஷத்துக்குள்ள நீங்கள் நடத்த போறீங்களே, அதை நினைத்து உமக்கு நன்றி சொல்லுகிறேன். கர்த்தருடைய கிருபை தாங்கட்டும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். கர்த்தருடைய பெரிய கிருபை உங்கள் மேலே வந்து இறங்க போகிறது. ஆமேன். எதிர்பாருங்கள். உங்கள் குடும்பத்தின் மேல் தேவ தயவும் இருக்கும். சரியா? மறக்காம மற்றவங்களுக்கும் இதை பகிர்ந்து கொள்ளுங்க. ஹிந்தி மொழி இல்லை, நம்ம பிரயாசப்பட்டு அனுப்பி வைக்கிறோம் இல்லை, அந்த ஜனங்கள்லாம் கர்த்தருக்குள்ள வரணும். நிறைய மக்கள் இந்த அனுதினமும் ஆவியானவரோடு என்ற குறுஞ்செய்தியை அந்த வட மாநில மக்கள் கேட்கணும், கர்த்தருக்குள்ள வளரணும். உங்களுடைய ஜெபம் அதுக்கு ரொம்ப தேவை. மீண்டும் சந்திப்போம். காட் பிளஸ் யூ. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இச்செய்தி உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக இருந்ததென்று நாங்கள் நம்புகிறோம். தொடர்ந்து எங்கள் செய்திகளை கேட்டு கர்த்தருக்குள் ஆசீர்வதிக்கப்பட ஜீசஸ் மீட்ஸ் மினிஸ்ட்ரீஸ் என்கிற எங்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.
மேலும் உங்கள் ஜெப உதவிக்கு எங்களோடு நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 9842252836 மற்றும் 7299546363. இமெயில் gpsrobinson@hotmail.com. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.